ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்போ முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டை எழுதிட்டா முடிஞ்சிருச்சு ஆல் இன் ஆல் எல்லாமே. சரிங்களா? ஸோ போங்க. ஸோ முதல்ல டிஎஸ்எஸ் ராஜன் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஎஸ்எஸ் ராஜன். டிஎஸ்எஸ் ராஜன். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ டிஎஸ்எஸ் ராஜன் அவருடைய இயற்பெயர் என்ன சார்? திருவேங்கிமலை சேஷசுந்தர ராஜன். அதுதான் அவருடைய பேர். அதான் டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இவர் எங்கே சார் பிறந்தவர்? இவர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவருங்க. அப்போ திருச்சியில் பிறந்தவர் தான் அந்த டிஎஸ்எஸ் ராஜன், திருச்சிக்கார். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ முடிச்சாச்சு. இவர் என்ன சார் படிச்சிருக்கிறாரு? இவர் டாக்டர், மெடிக்கல் டாக்டர். பாருங்க, டாக்டர் வேலையை விட்டுட்டு வந்து இங்கே வந்து சுதந்திர போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? ரைட். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டாக்டர், முக்கியமான மருத்துவர்களில் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார். ஓகே. இவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன, அதுதான் நமக்கு முக்கியம். அவர் டாக்டராக இருந்தார், ஒரு கல்யாணம் பண்ணாரா, அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாக்டர்ன்றது முக்கியம். ஏன்னா ப்ரொஃபஷன், அந்த டாக்டர் ப்ரொஃபஷனை விட்டுட்டு வந்திருக்கிறார் சுதந்திர போராட்டத்திற்காக. ஓகே. இந்த டிஎஸ்எஸ் ராஜன் காங்கிரஸில் எப்போ சார் சேருகிறார்? இவர் காங்கிரஸில் 1914 செய்கிறார். அந்த வேர்ல்டு வார் 1 அந்த பீரியட் தான் அவர் காங்கிரஸில் முதல்ல சேர்றார். சரிங்களா? எஸ். சேர்ந்ததுக்கப்புறம் ரவுலட் ஆக்ட் அப்படின்றதை எதிர்க்கிறார். அதாவது ரவுலட் சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறார். இவர் கேரியர் இப்படி தான் ஆரம்பிக்குது. காங்கிரஸில் சேர்ந்துட்டு ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்றது 1919 காந்தி உருவாக்கியிருக்காரு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு டிஎஸ்எஸ் ராஜன். சரிங்களா? எஸ். ஸோ இதற்கப்புறம் என்ன சார்? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை திருச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு சார். அப்போ திருச்சியில் முன்னெடுக்கிறாரு. குறிப்பாக தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தஞ்சாவூரில் நோ டாக்ஸ் கேம்பெயின், அந்த நோ டாக்ஸ் கேம்பெயின்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறார் ராஜன். தஞ்சாவூரில் நடைபெற்ற நோ டாக்ஸ் கேம்பெயின்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே டைரெக்டாக இங்கே வந்துடும், வேதாரண்யம் சத்தியாகிரகம் வந்துடும் 1930. வேதாரண்யம் சத்தியாகிரகா. இந்த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா நடந்தது இல்லையா, இதில் ராஜாஜியோட சேர்த்து ஒரு 12 பேர் தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க 1930. அந்த 12 பேரில் டிஎஸ்எஸ் ராஜனும் ஒருவர். சரிங்களா? ரைட். சூப்பர். ஸோ இதற்கப்புறம் 1930 முடிஞ்சிருச்சா? 1934 இருந்து 36 வரைக்கும் காங்கிரஸோட பல்வேறு பதவிகளில் இருந்திருக்கிறார் சார். சரிங்களா? அப்போது எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னா 34 செக்ரட்டரியாக இருந்திருக்கார், செயலராக இருந்திருக்கிறார். சரிங்களா? 36 காங்கிரஸினுடைய பிரசிடென்ட், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, டிஎன்சிசின்னு சொல்கிறாங்க இல்லையா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார் சார். சரிங்களா? இது எல்லாமே இவரை பற்றி முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் டிஎஸ்எஸ் ராஜன் அவர்களை பற்றி. சரியா? இது போக ஹரிஜன், இந்த ஹரிஜன் வெல்ஃபேருக்கும் பாடுபட்டுக்கிறார். அதையும் சொல்லுவோமா? சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஹரிஜன் சேவா சங் யாருங்க அதை ஆரம்பிச்சது? ஹரிஜன சேவா சங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சது ஆறு? காந்தி. சரிங்களா? ரைட். அப்போ காந்தி ஆரம்பிச்சது அந்த ஹரிஜன் சேவா சங். இதுலேயுமே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க 1934 to 35. காந்தி தொடங்கி ஹரிஜன சேவா சங்கத்திலும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஹரிஜன மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டிருக்கிறாரு. சரிங்களா? எஸ். இவர் பொலிட்டிக்கல் கேரியர், ஏன்னா இது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பொலிட்டிக்கலாக எங்கெங்க பதவியில் இருந்திருக்கிறார்ன்றதை பார்ப்போமா? பொலிட்டிக்கல் கேரியர். பொலிட்டிக்கல் கேரியர். சரிங்களா? எஸ். அப்போ பொலிட்டிக்கல் கேரியரில் என்ன சார் சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் திங், அப்போ காங்கிரஸில் இருந்தார் இல்லையா, 1937 எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு ஜெயிக்கிறார். காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு ஜெயிக்கிறார். சரிங்களா? ரைட்டு. ஜெயிச்சாச்சு 1937 ஜெயிச்சாச்சு. ஸோ ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா மினிஸ்டர் ஆகுறார். 2 டிபார்ட்மெண்ட் என்னென்ன சார்? மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்,
சரிங்களா. அண்ட் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ், சரிங்களா. ஹச்ஆர்இ அப்போ வந்து ஹச்ஆர்இ தான், இப்போ தான் ஹச்ஆர்சி, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹச்ஆர்இ தான் இந்த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இது ரெண்டுலேயுமே மினிஸ்டராக இருந்தார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா, அப்போ தான் தமிழ்நாட்டில் பப்ளிக் ஹெல்த்துக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க சார். சரிங்களா. ஆமாம், பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. சார் இந்த ஆக்ட் ஏன் சார் அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்கிறீங்க, இவர் பீரியடில் தான் கொண்டு வந்தாங்களா, அவ்வளோ பெருமையான விஷயமா? ஆமாம். ஏன் அப்படின்னா, இந்த பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939 கொண்டு வந்தாங்க இல்லையா, இதுதான் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் ஹெல்த்துக்காக கொண்டு வரக்கூடிய ஆக்ட். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் இன் இந்தியா என்ன சார், இந்தியாவிலேயே பொது சுகாதாரத்திற்காக, அதாவது பப்ளிக் ஹெல்த்துக்காக, இந்த பொது சுகாதாரத்திற்காக ஒரு அரசாங்கம் சட்டம் கொண்டு வருது அப்படின்னா இதுதான் முதல்ல. இதுவரை யாருமே அப்படி கொண்டு வரவே இல்லை, நம்மால் தான் கொண்டு வந்திருக்கிறார். மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருந்த நம்முடைய டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள் தான் அதை முதல்ல கொண்டு வந்திருக்கிறாரு. சரிங்களா, கிளியர் ஆக்குறோமா? சூப்பருங்க, அருமை. ஓகே, ஹரிணி இப்போ தான் கிளாஸுக்கு கனெக்ட் ஆயிருக்கா? ஓகேங்க. நிவேதா, எஸ் டிஎஸ்எஸ் ராஜன் சொல்லுவோம், அதெல்லாம் வரிசையாக சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ வேற என்னென்ன விஷயம் சார் இவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள்? நேஷனல் லெவல்லையும் ஒரு பதவியில் இருந்திருக்கிறார் சார். சரிங்களா, இது தமிழ்நாட்டில் மினிஸ்டராக இருந்தார், பிரசிடென்சி மினிஸ்டராக இருந்தவர் இவர். இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்றதுலையும் மினிஸ்டராக இருக்கார். அப்போ இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்றது எப்போ சார் உருவாக்கப்படுது? 1946, இடைக்கால அரசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இன்டரிம் கவர்மெண்ட்லையும் இவர் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ எப்படி சார் இருக்கிறாரு? அப்பவும் இன்டரிம் கவர்மெண்ட்ல ஒரு ஃபுட் அண்ட் பப்ளிக் ஹெல்த், சரிங்களா, இன்டரிம் கவர்மெண்ட்லையும் ஃபுட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இருக்கார் 1946. ஏன்னா காங்கிரஸ்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த லீடர் டிஎஸ்எஸ் ராஜன். சரிங்களா, இன்ட்ரீம் கவர்மெண்ட். இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் அப்படின்றப்ப சிலங்களா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருக்கிறப்ப யார் இருந்தா? ராஜாஜி டேர்ம் இது. சரிங்களா, இது ராஜாஜியோட டேர்ம். இது பிரகாசம், டி பிரகாசமோட டேர்ம். இப்போ டி பிரகாசம் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல. இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்லையும் ஒரு அதே பப்ளிக் ஹெல்த், ஏன்னா பப்ளிக் ஹெல்த்ல நிறைய விஷயங்கள் நல்லா செஞ்சிருக்கிறார் சார். சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இவரை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் பொலிட்டிக்கல் கேரியரில். 1940 என்ன ஆகுதுன்னா அதை சொல்லல இல்லையா. ஓகே, 1940, இந்த 1940 இவர் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணுறார். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஒருவர் தான் டிஎஸ்எஸ் ராஜன். சரிங்களா, அப்போ காந்தி உருவாக்கிய தனிநபர் சத்தியாகிரகத்தில் இவரும் பார்ட்டிசிபேட் பண்றாரு, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. சரிங்களா, ஸோ இது எல்லாமே இவரை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். உண்மையிலுமே இவ்வளோதான் டேட்டாஸ், இவ்வளோதான் தேவை. சரிங்களா, ரைட். பட் இவரை பற்றி 15 மார்க்ஸில் கேட்குறாங்க சார். வாட் டு யூ நோ அபவுட் டிஎஸ்எஸ் ராஜன் அண்ட் லிஸ்ட் அவுட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படி கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டிஎஸ்எஸ் ராஜன். அப்போ டிஎஸ்எஸ் ராஜனா எக்ஸ்பிளைன் பண்ணலே போதும். சரிங்களா, ஸோ திருவேங்கிமலை சேஷா சுந்தர ராஜன், திருவேங்கிமலை சேஷா சுந்தர ராஜன். இவர் திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் பிறந்தவர். சரிங்களா, பை ப்ரொஃபஷன் இவர் டாக்டர். 3 லைன் முடிஞ்சிருச்சா? இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேனா? ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு ஹி ஜாயின்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1914. முடிஞ்சிருச்சா? கரெக்டா, ரைட். அதுக்கப்புறம் அடுத்த டைட்டில் செக்ரட்டரி அப்படின்னு போட்டு 1934 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செக்ரட்டரியா இருந்தாரு. அப்போ 1936 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரசிடென்ட்டாவே இருந்தாரு அப்படின்றத நம்ம சொல்றோம். சரிங்களா, சொல்லியாச்சு, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரவுலட் சத்தியகிரகா டைட்டில், ஏன்னா 15 மார்க்ஸ் எழுதணும், 2.5 பக்கம். அப்போ ரவுலட் சத்தியகிரகான் டைட்டில் போட்டு ரவுலட் சத்தியகிரகானா என்ன அப்படின்றத சொல்லிட்டு இவர் ரவுலட் சத்தியகிரகில் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அடுத்து என்சிஎம் 1920. அப்போ என்சிஎம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு
திருச்சியில ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாரு. தஞ்சாவூர்ல வரி கொடா இயக்கம், அதாவது நோ டாக்ஸ் கேம்பெயின். அப்ப தஞ்சாவூர்ல நோ டாக்ஸ் கேம்பெயின்லயும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாரு. தஞ்சாவூர் நோ டாக்ஸ் கேம்பெயின் அது சொல்றோம். வேதாரண்யம் சத்தியகிரகா பத்தியும் சொல்லணும். அப்போ 13 ஏப்ரல்ல கிளம்பி 28 ஏப்ரலுக்கு போனாங்க. அப்படி போனதுல 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்ல டிஎஸ்எஸ் ராஜனும் ஒருவர் அப்படின்ற வேதாரண்யம் சத்தியகிரகா பத்தி சொல்லிட்டு, ஹரிஜன் சேவா சங் காந்தி உருவாக்குனாரு. ஹரிஜன மக்கள், அதாவது இந்த டெப்ரஸ்ட் கிளாஸ்ல இருக்கவங்கள அப்லிஃப்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்படின்றதான் சொல்லிட்டு தான் அடுத்து பொலிட்டிக்கல் கேரியர்ல இதெல்லாம் சொல்லணும். 1937 எலெக்ஷன்ஸ்ல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பில் நின்று ஜெயிச்சிட்டாரு. ராஜாஜி சிஎம் இருக்கிறப்ப மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், இவர் பீரியட்ல தான் ஒட்டுமொத்தமாக பப்ளிக் ஹெல்த் ஆக்ட், அதாவது மெட்ராஸ் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட், பொது சுகாதார சட்டம். இந்தியாவிலே இப்படி ஒரு சட்டமே கிடையாது. எப்படி பொது சுகாதாரத்திற்கு அப்படி ஒரு சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது இவர் தான் அப்படின்றதையும் பெருமையாக சொல்லிட்டு, இதை சக்ஸஸை பேஸ் பண்ணி திரும்ப இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க 1946 கேபினெட் மிஷன் பிளான்லாம் வந்ததுக்கப்புறம். அப்போ டி பிரகாசம் தலைமையிலான கவர்மெண்ட்லையும் ஃபுட்டுலையும் பப்ளிக் ஹெல்த்துக்கும் மினிஸ்டராக இருந்தார். அப்போ பப்ளிக் ஹெல்த்துக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணாருன்னு ஒரு பாயிண்ட் அப்படி அடிச்சு விட்றோம். சரிங்களா? இண்டிவிஜுவல் சத்தியகிரகணம் என்ன, இவர் இண்டிவிஜுவல் சத்தியகிரகில் ஃபர்ஸ்ட் பர்சன்றதை எழுத வேணாம், பார்ட்டிசிபேட் பண்ணார் மட்டும் எழுதுங்க. சரிங்களா நிவேதா? எஸ், அது ஏன்றத கூடிய சீக்கிரம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. கிளியர் ஆக்குறோமா? ஷுவரா? டன்னா?